முட்டா பசங்களா. ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே, உடனே பின்னாடியே ஆடு மாதிரி போயிட வேண்டியது. ஏய், கூட இருந்த எனக்கே தெரியாது, உனக்கு எப்பரா தெரியும்? அவ போட்டோ வச்சு எல்லா இடத்துலயும் விசாரிச்சேன் சக்கர. அவ தங்கி இருந்த இடத்துக்கும் போனேன். நான் அவங்க இல்ல. ரூமையும் நல்லா செக் பண்ணேன். அப்போ ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கவர் இருந்துச்சு. ஒருவேளை அவ வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆக டிக்கெட் போட்டிருப்பாளன்னு நினைச்சு அந்த ஃப்ளைட்டோட அட்வான்ஸ் புக்கிங் பேசஞ்சர் லிஸ்ட்ல பூஜா இருக்காளான்னு விசாரிச்சேன். ஆனா அங்கேயே அப்படி யாருமே இல்லை. ஆனா சேதுராமனுக்கு நீங்க புக் பண்ண சீட்டுக்கு பக்கத்து சீட்ல ஸ்வேதா சேதுராமன்கிற பேர்ல புக் ஆயிருந்துச்சு. அந்த நேம்கான டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்தப்பதான் எனக்கு வேற ஒரு டீட்டெயில் கிடைச்சு. அவ பேரு பூஜா இல்ல, ஸ்வேதான். அந்த ஸ்வேதா வேற யாரும் இல்ல, இவனும் கூட சுத்திட்டு இருந்த நம்ம ஆடிட்டரோட பொண்ணு பூஜா தான். இத குறாட்ட அவனை எப்படியா சுட்டி தள்ளிடுடா. அவனை சுட்டி தள்ளிடுடா. டேய் உட்றா. விடுடா. இவன் என்ன பண்ணலாம்? இவன் என்ன பண்ணலாம்? உட்றா. என்ன பண்ணலாம் சொல்லு. டேய் உட்றா. என்ன பண்ணலாம் சொல்லு. உட்றா. டேய் உட்றா. பிரியா உட்றா. முதல்ல தங்கம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனை வச்சு செய்யலாம். வா. யோ திருட்டு, எங்களை பார்த்தா தெரியுதா? ஏன் அப்படி பண்ணீங்க? நீலாம் ஒரு அப்பனாயா? பெத்த பொண்ணே. ஜனா, நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஸ்வேதா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. யோ இதுக்கு மேல எதுனா பேசுன, அவ மட்டும் என் கையில கிடைச்சா லவ் லவ்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே. அவ உன்னை மாட்டி விடல, உன்னை ஏமாத்தி தங்கத்தை எடுத்தது மட்டும்தான் அவ. உன்னை மாட்டி விட்டது நான் தான். நீ இங்க மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். நான் இப்போ இங்க மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். நீ அன்னைக்கு தங்கத்தை எடுக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன். ஆனா சக்கரவர்த்தியை சுத்தி விடணுங்கிறதுக்காக நீ அன்னைக்கு பாரில் கொடுத்திய ஒரு விசிட்டிங் கார்டு, அதை நான் தான் அங்கே வச்சேன். ஆனா எல்லாமே சொதப்பிருச்சு. யோ பாய முடியா, இவனை பாரியா. இவன் அப்பவே சொன்னாயா மச்சான் வேணாண்டா வேணாண்டா விட்டுறலான்டான்னு. நான் தான் அவளை நம்பி ஏமாத்திட்டீங்கல்ல. அவ ஏமாத்தினது உன்னையும் மட்டும் இல்லை, என்னையும் தான். ஜனாவை எப்பா சக்கரவர்த்தி கிட்ட மாட்டி விட்டீங்க? நான் ஜனாவை வேணும்னே மாட்டி விடலம்மா. சங்கரனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஜனாவை மாட்டி விடலனா அவன் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அவனுக்கு என்ன ஆனால் நமக்கு என்னம்மா? நம்ம போட்ட பிளான் படி தங்க நம்ம கை கிடைச்சிருச்சுல. சக்கரவர்த்தி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டே வெளியேறிடுவோம். அவன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானோ. பா சக்கரவர்த்தியோட டார்ச்சர்ல இருந்து ஜனாவை எப்படியாவது காப்பாத்தணும்பா. ப்ளீஸ் பா, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு. ஸ்வேதா, அப்ப நீ உண்மையிலே ஜனாவை அவன் ரொம்ப நல்லவன்பா. ப்ளீஸ் பா, எல்லா உண்மையும் சொல்லி அவன்கிட்ட சாரி கேட்கணும்பா. ஸ்வேதா உன்னை ஏமாத்தான் பார்த்தா, ஆனா அவனால பொய்யா நடிக்க முடியல. அவ உன் மேல உசிரியே வச்சிருக்க. தயவு செய்து எனக்காக அவளை மன்னிச்சிரு. இப்ப கூட நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன். ஆனா சாரி ஜனா. நல்ல வேலைடா,
சேதுராமனை புஷ்டம். இல்லைன்னா மொத்த தங்கத்தை எத்தனை ஊரை விட்டே பறந்துருப்பான். தங்கம் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாரையும் போடுறேன். அண்ணா அந்த பொண்ணு வந்துச்சுண்ணா. ம் ஸ்வேதா, ஸ்வேதா, அப்பா, உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன மொத்த தங்கமும் இதுல இருக்கு. எங்கடி போற? ஏய், பொருள் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றா. விடு. இருக்குண்ணா. என்ன சேது, பாசமா? பொடி. அப்பா, அப்பா, நீ ஏமா இங்க வந்த? போடணும்னு சொன்னல, இப்போ போய் போடு. அண்ணா ரெடி. ஏய், ஏ ஜனா, வெங்கடண்ணா, டேய் கதிர. ஜனா பாத்துறா. சாஞ்சு போ. தண்ணி கூட. யாருக்கு எதுவும் ஆகலை இல்லை? நம்ம யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் பாவம் அந்த ஆடிட்டர் தான். அவங்கடா சாரி ஜனா, எல்லாத்துக்கும். உங்க எல்லாருக்கும் பண்ண துரோகத்துக்கு நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். யாரு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணணும். இப்போ அவரையே இழந்துட்டு அனாதையா நிக்கிறேன். கர்மா யார விடும்? உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு தண்டனையா இதை நான் ஏத்துக்கிறேன். ஃபேக்கா லவ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியா பழகிட்டேன். இப்போ உன்னை உண்மையா லவ் பண்றேன். ஆனா உன் கண்ணை பார்த்து பேச முடியல. ஐ கேன் ஃபீல் யுவர் பெயின். டேய் மச்சான், இவன் ரொம்ப பாவம்டா. நாங்களே மன்னிச்சிட்டோம். என்ன ஒன்று, அந்த தங்கத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாம் வீணாக போயிடுச்சு. மிஞ்சினது இந்த லாக்கர் மட்டும்தான்.
எப்படியோ நம்ம எல்லாம் உயிரோட தப்பிச்சிட்டோம்ல, அதுவே பெரிய விஷயம். என்னடா பண்ற? ஏய் ஏய் ஆனண்டா. டேய் உனக்கு ஒன்றும் ஆளல. டேய் என்னடா இது? லாக்கர்ல புல்லட் பட்டதும் தங்கமா நின்னுது. டேய் அப்ப இவன் எடுத்துட்டு போனது? டம்மி. தங்கத்தை அடித்த அன்னைக்கு ஒரிஜினலை மாற்றிட்டு டம்மியை வச்சிட்டோம். இது எனக்கும் வெங்கடனுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணே நீ கூட என்ன படிச்சிட்ட பாத்தியா? உங்ககிட்ட சொல்லியிருந்தா சக்கரவர்த்தி அடியில நீ எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்ப. சரி ரைட்டு. வாடி என் தங்க குட்டி. டேய் ஜனா இங்க பாருடா, சக்கரவர்த்தி பத்தி நியூஸ் வந்திருக்கு. முக்கிய செய்தி: சென்னையில் பிரபல தொழிலதிபர் சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டார். இவர் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்கி வருகிறார். அப்படி வழங்கப்பட்ட பொருட்களில் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பிரபல தொழிலதிபர் சக்கரவர்த்தி தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்குவது போன்று போதைப் பொருள் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்த போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சக்கரவர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மச்சான் பாரு, போதை பொருள்லாம் கடத்திக்காண்டா. நல்ல வேலை ஜெயிலுக்கு போயிட்டான். நம்ம ஜாலியா இருக்கலாம். ஒரு குட் நியூஸ். என்ன சிரிக்கிற? உன் வேலை தானே இது. எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு? நான்லாம் எதுவும் பண்ணலையே. சரி வா போலாம். சந்தோஷமா இருக்கு. இப்படியே லைஃப் ஃபுல்லா இருந்தா எவ்வளவு ஜாலியா கை சேர்ந்திட காதல் ஒன்று இப்ப கூப்பிட கூப்பிட